உன்னையே நினைத்து தினம் தவ பூஜையில் பக்தர்கள் அடைவது பாக்கியமே. உன்னையே நினைத்து தினம் தவ பூஜையில் பக்தர்கள் அடைவது பாக்கியமே. ஸ்தலங்களில் தரிசன காட்சினி தரும்போது உள்மன ஆசைகள் நிறைவேறுதே. மடியினில் அமர்த்தி இதயத்தில் இருத்தி எத்தனை கோடி இன்பம் தந்தாய் பாபா உந்தன் துணையின் நிழலே. எல்லைகள் இல்லா ஆனந்தமே, பண்புகள் வளரும் அற்புதமே. நினைவின் சுகமே, மனதுக்கு இதமே, உடையின் நிழல் தரும் அனுபவமே. பாபா உந்தன் துணையின் நிழலே. எல்லைகள் இல்லா ஆனந்தமே, பண்புகள் வளரும் அற்புதமே. தினந்தோறும் வந்தாய் என்னை நீயும் தேடி. தினந்தோறும் வந்தாய் என்னை நீயும் தேடி. ஞானத்தை கையிலேந்தி உயர் ஞானத்தை கையிலேந்தி நானும் ஓடி வந்தேன் உந்தன் மடியை நாடி. நானும் ஓடி வந்தேன் உந்தன்
अंतर मन में ज्योति जगा लो, होगा दूर अंधेरा। शिव का कर लो ध्यान, आ रहा पावन पुण्य सवेरा। तुम हो कौन, कहाँ से आए, अपने आप को जानो। राजयोग के द्वारा अपना परम पिता पहचानो। इसी राजपथ पर चलकर तुम पालो अपना बसेरा। तुम हो आत्मा तन से न्यारे, परमात्मा को प्यारे। दिव्य गुणों को धारण करके योगी बनो दुलारे। ज्योति बिंदु ही तोड़ेगा ये माया मोह का घेरा। अंतर मन में ज्योति जगा लो, होगा दूर अंधेरा। ओम शांति, ओम शांति, ओम शांति। ஓம் சாந்தி. சிவபாபா நினைவிருக்கின்றதா? 21/10/25 பாபா இன்றைய முரளியில் பாபா கிட்ட எப்படி இனிமேலும் இனிமையான உரையாடல் செய்வது, எப்படி பேசுவது, சந்திப்பது. சந்திக்கிறோம் அப்படின்னாலே பேசுவோம். எப்படியெல்லாம் பாபாட்ட ஆன்மீக உரையாடல் செய்யணும். ஏன்னா சர்வ சக்திவான் இல்லையா அவர். அவர்கிட்ட பேசுறதுக்கும் சில நியமங்கள் இருக்குது, விதிமுறைகள் இருக்குது. எல்லார் போல பேசிட முடியாது. எல்லா சம்பந்தங்கள் வைக்கணும் பாபாட்ட. பட் பாபா மிக பெரியவர், மிக உயர்ந்தவர், சர்வ சக்திகள் படைத்தவர். ரொம்ப அன்புடன் அவர்கிட்ட நம்ம உரையாடல் பண்ணணும். பாபா எப்படியெல்லாம் எனக்கு நீங்கள் எந்த தருணத்தில் கிடைச்சிங்க, நீங்கள் கிடைத்த பிற்பாடு எனக்கு என்னெல்லாம் கிடைச்சிருக்குது பாபா, எதெல்லாம் நான் அடைஞ்சிருக்கிறேன், எதுவுமே இழக்கலை, எவ்வளோ முன்னேறி இருக்கிறேன் பாபா, எவ்வளோ நான் மாறி இருக்கிறேன். என்னுடைய மாற்றத்துக்கும் என்னுடைய முன்னேற்றத்துக்கும் நீங்கள் தான் காரணம் பாபா அப்படின்னு பாபாட்ட அதிகாலை அமிர்த வேளையில் எழுந்து நம்ம ரொம்ப அன்பிலும் அன்பாக நம்ம உரையாடல் செய்யும்போது மன வலிமை ஏற்படுது, மனோசக்தி அதிகரிக்குது, மனசுக்கு குஷி ஏற்படுது, ரிலாக்ஸேஷன் கிடைக்குது. ஏன்னா அன்பானவங்கள்ட்ட பேசும்போதே நமக்கு ஒரு ஓய்வை ஃபீல் பண்ணுவோம். இந்த மாதிரி பாபாட்ட எப்படி பேசுறதுன்னு இன்றைக்கி முரளியில் சொல்லி கொடுக்குறாங்க. मीठे बच्चे
சஃபேரே சஃபேரே உட் பாப்சே மீட்டி மீட்டி பாத்தே கரோ. இனிமையான குழந்தைகளே, அதிகாலை நேரத்தில் எழுந்து பாபாவிடம் இனிமையிலும் இனிமையான விஷயங்களை பேசுங்க. விச்சார் சாகர் மந்தன் கர்னேலியே சஃபேரே கா டைம் போத் அச்சா ஹே. பாபா சொல்கிறாங்க, ஞானத்தை நல்லா சிந்தனை செய்து கடைவதற்காக அதிகாலை நேரம் என்பது மிக மிக நல்ல நேரமாகும். ஏன்னா எந்த டிஸ்டர்பன்ஸ் இருக்காது, நமக்கு நல்லா ஆறாமல் உட்காந்து எவ்வளோ பாபாவுடைய ஆழத்தில் போக முடியுமோ, குணங்களினுடைய ஆழத்தில் போக முடியுமோ அவ்வளோ நம்ம பாபாவோட மகிமையினுடைய ஆழத்தில் நம்ம போக முடியும். क्वेश्चन, भक्त भी भगवान को सर्वशक्तिमान कहते हैं और तुम बच्चे भी कहते हैं, लेकिन दोनों में अंतर क्या है? பக்தர்களும் பகவானை சர்வசக்திவான்னு கூறுகின்றார்கள். குழந்தைகள் நீங்களும் என்ன சர்வசக்திவான் சொல்கிறீங்க, நீங்கள் சொல்கிறதுக்கும் பக்தர்கள் சொல்கிறதுக்கும் உள்ள வேறுபாடு என்னன்னு பாபா கேள்வியில் கேட்குறார். என்ன வேறுபாடாக இருக்கும்? वो कहते भगवान तो जो कहे वो कर सकता है, सब कुछ उसके हाथ में है. பக்தர்கள் எல்லாருமே என்ன சொல்கிறாங்க, பகவான் என்ன நினைக்கிறாரோ அதை அவரால் செய்ய முடியும், எல்லாமே அவர் கையில் இருக்குது. लेकिन तुम जानते हो बाबा ने कहा है मैं भी ड्रामा के बंधन में हूँ. ஆனால் நமக்கு தெரியும், பகவானே நம்மக்கிட்ட சொல்கிறார், குழந்தைங்களே நானும் ட்ராமாவில் கட்டுப்பட்டுள்ளேன். ட்ராமா சர்வசக்திவான் ஹே. நானே ட்ராமாங்கிற பந்தனத்தில் கட்டுப்பட்டிருக்கேன்னா அப்போ ட்ராமா சர்வசக்திவானாக தானே இருக்குது. बाबा को सर्वशक्तिवान है इसलिए कहा जाता क्योंकि उनके पास सर्व को सद्गति देने की शक्ति है. பகவான் சர்வசக்திவான் எதனால் சொல்கிறோன்னா, அவரிடம் அனைவருக்கும் சத்கதி அளிக்கக்கூடிய சக்தி உள்ளது, மாபெரும் சக்தி இது. எல்லாருக்கும் சுகமான வாழ்க்கை கொடுப்பதற்கான சக்தி இருக்குது. கர்மத்தின் கணக்கு வழக்குகளை அழிப்பதற்கான சக்தி உண்டு. அதனால தான் அவரை சத்கதியின் வள்ளல் பகவான் சர்வசக்திவான்னு சொல்லப்படுது. ऐसा राज्य स्थापन करता है जिसे कभी भी छीन नहीं सकता. சர்வ பலம் நிறைந்தவர் பகவான் அப்படின்னு ஏன் சொல்கிறோன்னா, அவரால் உருவாக்கக்கூடிய ராஜ்யம் யாராலுமே பறிக்க முடியாது. அப்படிப்பட்ட அகண்ட அழியாத இடைவிடாத ராஜ்யத்தை பாபா நமக்கு தருகின்றார். ஓம் சாந்தி. கிஸ்னே கஹா? ஓம் சாந்தின்னு பாபா தொடங்கும்போது யார் சொல்கிறா அந்த ஓம் சாந்தி? ஓம் சாந்தி என்று சொல்வது யாரு? பாபானே கஹா. சிவ பரமாத்மா சொல்கிறார் குழந்தைங்களை பார்த்து ஓம் சாந்தின்னு. ஓம் சாந்தி. மீண்டும் எகைன் மறுபடியும் ஒரு ஓம் சாந்தி. ஏ கிஸ்னே கஹா? இந்த செகண்ட் டைம் சொன்ன ஓம் சாந்தி யார் சொன்னது? தாதானே கஹா. தாதா பிரம்மா பாபா சொல்கிறார், தும் பச்சோனே பேச்சானா ஹே. சிவ பாபா சொல்வதையும் பிரம்மா தாதா சொல்வதையும் குழந்தைகள் நீங்கள் தெரிந்துள்ளீர்கள். ऊंचती ऊंच की महिमा को बहुत भारी है, कहते ही सर्वशक्तिवान क्या नहीं कर सकते. உயர்ந்த பகவானுக்கு உயர்ந்த மகிமை இருக்கணும் இல்லையா? ஒப்பற்ற மகிமை, யாரோடையும் கம்பேர் பண்ணவே முடியாது. ஏன் அவரை சர்வசக்திவான்னு சொல்கிறோம்? அவரால் முடியாதது எதுவுமே கிடையாது. अब ये भक्ति मार्ग वाले तो सर्वशक्तिवान का अर्थ बहुत बारी निकालते होंगे. बाबा कहते मैं ड्रामा अनुसार सब कुछ होता है, मैं कुछ भी करता नहीं हूँ. பகவானை ரொம்ப சர்வ பலம் நிறைந்தவர்னு எல்லாருமே எல்லா பக்தர்களும் சொல்கிறாங்க. ஆனால் பாபா சொல்கிறார், ட்ராமா படி எல்லாமே நடந்துட்டுருக்குது.
நான் எதுவுமே செய்யவில்லை. பாருங்க பாபா என்ன சொல்றார், நான் எதுவுமே செய்யலை. அதான் நேரு அகங்காரி. நம்ம சும்மா கொஞ்சோண்டு செஞ்சுட்டு நான் செஞ்சேன்னு சொல்கிறோம். பாபா இவ்வளோ பெரிய உலகத்தை எப்படி புதுப்பிக்கிறாரு, அதுக்கு எவ்வளோ நல்ல ஞானம் கொடுத்து சம்ஸ்காரத்தை மாற்றுறாருனா இப்போ எவ்வளோ செய்விக்கிறார், எவ்வளோ செய்கின்றார். ஆனால் என்ன சொல்கிறார், நான் எதுவுமே செய்யலைங்கிறார். மேபி ட்ராமாக்கே பந்தன் மேகும், நானும் ட்ராமாவோடைய பந்தனத்தில் இருக்கிறேன். சிர்ஃப் தும் பாபா को याद करने से सर्वशक्तिवान बन जाते हो. நீங்கள் பாபாவை நினைவு செய்வதால் மட்டும்தான் சர்வ சக்திவானாக மாறுகிறீர்கள். पवित्र बनने से तमो प्रधान से सदो प्रधान बन जाते हो. बाप सर्वशक्तिवान हैं, उनको सिखलाना होता है. बच्चे मुझे याद करो तो विकर्म विनाश हो जाएंगे, फिर सर्वशक्तिवान बन विश्व पर राज्य करेंगे. ஆத்மா ரொம்ப தூய்மை நிலை இழந்துட்டு இல்லையா, அப்போ எப்படி ஆத்மாவை தூய்மைப்படுத்துவது என்பதை பாபா குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுக்கணும்ல, கற்றுக் கொடுக்கணும் இல்லையா. என்ன சொல்கிறார், குழந்தாய் என்னை நினைவு செய்தேயானால் உன்னுடைய பாவங்கள்லாம் விநாசமாகிவிடும், அழிந்துவிடும். சர்வ சக்திவானாக நீ மாறி உலகத்தின் மீது ராஜ்யம் செய்வாய். பாருங்க, உலகத்தை ஆள்வதற்கான தகுதி எவ்வாறு நமக்குள்ளார வரும் அப்படிங்கிறத பாபா எடுத்து காட்டுறார். சக்தி நகி ஹோகி தோ ராஜ்ய கேசை கரேங்கே. உங்களுக்குள்ளார சக்தியே இல்லாட்டா எப்படி நீங்கள் ராஜ்யம் செய்வீங்க? சக்தி மில்தி ஹே யோக சே. யோகா என்கிட்ட உங்கள் புத்தியை கனெக்ட் பண்ணாதான் உங்களுக்கு சக்தி கிடைக்குது. அதுக்கு பேர் தான் யோகா. इसलिए भारत का प्राचीन योग बहुत गाया जाता है. பாரதத்தினுடைய புராதான யோகம், பழமையிலும் பழமையான யோகம் என்று ராஜயோகத்தை தான் சொல்லப்படுகிறது. தும் பச்சி நம்பர்வார் யாதுக்கர் குஷிமே ஆத்தே ஹோ. குழந்தைகள், நீங்கள் பாபாவை நம்பர்வார் நினைவு செய்து குஷி அடைகிறீர்கள். உங்களுக்கு தெரியும், நாம் அனைத்து ஆத்மாக்களும் பாபாவை நினைவு செய்வதால் விஸ்வ ராஜ்யத்தை பிராப்தமாக அடைகின்றோம். அந்த நினைவிற்குரிய பலன் என்னங்கிறத நம்ம உணர்ந்திருக்கிறோம். கோய் பி தாக்கத் நஹி தோ சீன் சகே. அப்படி நம்ம விஸ்வ ராஜ்யத்தை அடையிறோம், யாராலுமே அதை பறிப்பதற்கான சக்தி இருக்க முடியாது. ஊஞ்ச்தே ஊஞ்ச் பாப்கி மகிமா சப் கர்த்தே ஹே பரந்து சமஸ்தே குச் நஹி. உயர்ந்ததிலும் உயர்ந்த பகவானின் மகிமையை எல்லாருமே பாடுகின்றார்கள், ஆனால் பகவான் யார் என்பதை புரிஞ்சுக்கல. எக் பி மனுஷன் நகி ஜிஸ்கோ ஏ பதா ஹோ ஏ நாட்டக் ஹே. இது நாடகம் அப்படிங்கிறத உலக மனிதர்கள் ஒருத்தவங்களுக்கு கூட இது தெரியாது. அகர் சமஸ்தே ஹே தோ நாட்டக் ஹே தோ शुरू से अंत तक वह याद आना चाहिए ना. ஒருவேளை நாடகம் அப்படின்னு ஒரு புரிதல் இருந்தால் நாடகத்தை யாராவது பாதியிலேருந்து பார்ப்பாங்களா? ஃபஸ்ட்லேருந்து தொடங்குறதுலேருந்து தானே பார்ப்பாங்க. அப்போ இந்த உலகம் அப்படிங்கிறது ஒரு நாடகம்னு ஒரு நினைவு இருந்ததுன்னா அவங்களுக்கு இந்த சிருஷ்டியினுடைய ஆரம்பத்திலிருந்து அவங்களுக்கு நினைவு வரணும் இல்லையா. நஹித்தோ நாட்டக்கேனாகி ராங்கோ ஜாத்தா. ஆரம்பத்திலேருந்து நீங்கள் தெரிஞ்சுக்காட்டா நாடகம் என்று சொல்கிறதுல அர்த்தமே இல்லை. कहते ही ये नाटक हम पार्ट बजाने आए हैं. எல்லாருமே சொல்கிறாங்க, நாடகத்தில் நடிச்சு தானே ஆகணும், என்ன பண்ண, நடிக்கிறதுக்கு தான் நாங்கள் வந்திருக்கிறோன்னு. तो उस नाटक के आदिमதி अंत को भी जाना चाहिए ना. எப்படி ஒரு நாடகத்தில் நடிக்கக்கூடிய ஆக்டர்ஸு நடிக்கிறாங்கன்னா அந்த நாடகத்தினுடைய ஆதி மத்திய அந்திமத்தை அவங்க புரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா. ये भी कहते हैं हम ऊपर से आते हैं तब तो विरति होती रहती है. இதுவும் தெரியுது, நாங்கள் மேலேருந்து வரோம், அதனால தான் இந்த பூமியில் நிறைய விருத்தி ஆகுதுன்னு. சத்தியமேத்தே தோடே மனுஷியத்தே. நல்லா புரிதல் வந்துட்டு நமக்கு சத்தியத்தில் இவ்வளோ பேர் கிடையாது, ரொம்ப குறைச்சி தான். इतनी सब आत्माएं कहाँ से आई कोई समझते नहीं. अनादि बना बनाया अविनाशी ड्रामा.
பாபா சொல்கிறாரு, ஆத்மாக்கள் இவ்வளோ ஆத்மாக்கள் எங்கிருந்து வராங்க? இது மற்றவங்களுக்கு தெரியறதில்ல. ஏற்கனவே உருவாகியுள்ள உருவாக்கப்பட்ட அழியாத முடிவற்ற நாடகம் இது, ड्रामा இது. जो आदि से अंत तक रिपीट होता रहता है. तुम बायोस्कोप से शुरू से अंत तक देखो, फिर दोबारा रिपीट करके अगर देखेंगे तो चक्कर ज़रूर खूब रिपीट होगा, सरा भी फ़र्क नहीं होगा. பாபா சொல்கிறாங்க அழகான பாயிண்ட்டு. நீங்கள் ஒரு சினிமா பார்க்குறீங்கன்னா ஃபுல்லாக பார்த்து முடிச்சிட்டிங்க, திரும்பியும் நெக்ஸ்ட் டைம் ஒன்று பார்க்குறீங்க, அதே பார்க்குறீங்க திரும்பியும். என்ன ஏற்கனவே வந்ததோ அப்படியே ஆஸ் இட் இஸ் அப்படியே வரும் இல்லையா? கொஞ்சம் கூட வித்தியாசம் இருக்காது இல்லையா? பாபா மீட்டே மீட்டே பச்சோं को कैसे समझाते, कितना மீட்டா பாபா. பாருங்க, இந்த ட்ராமா பற்றி எம்ம அழகாக புரிய வைக்கிறார். இனிமேலும் இனிமையான விஷயங்களெல்லாம் பாபா கற்றுக் கொடுக்குறார். எவ்வளோ அன்பான பாபா. பாபா ஆப் கித்தனை மீட்டே ஹோ. அப்படியே பாபாட்ட ஆத்மா உரையாடல் செய்ய தொடங்குது. ஏன்னா ஞானத்தின் மூலமாக நமக்கு எவ்வளோ சுகம் கிடைக்குது இல்லையா? எவ்வளோ சிந்திக்கிறோம், எவ்வளோ யதார்த்தத்தை புரிஞ்சுக்கிறோம் இல்லையா? பாபா நீங்கள் எவ்வளோ இனிமையானவர் பாபா. பாபா பஸ் அபி தோ ஹம் சல்தே ஹி அப்னே சுகதாமே. பாபா போதும், இப்போ நாங்கள் எங்களுடைய சுகதாமத்திற்கு செல்கின்றோம். अभी ये मालूम पड़ा है आत्मा पावन बन जाएगी, दूत भी वहाँ पावन मिलेगा. பாபா சொல்கிறாரு, ஆத்மா எந்த அளவுக்கு சுத்தம் அடைந்து விடுகிறதோ அந்த அளவுக்கு ஆத்மாவிற்கு சுத்தமான அந்த பால், தூய்மையான பால் கூட ஆத்மாவுக்கு கிடைக்கும். श्रेष्ठाचारी माताएं बहुत मीठी होती हैं. பாபா சொல்கிறார், சத்தியுகத்தில் தாய்மார்கள்லாம் ரொம்ப உயர்ந்தவர்களாக தூய்மையானவர்களாக இருக்கின்றார்கள். சமைப்பர் பச்சோங்கோ ஆப்பேகி தூத் பிலாத்தி ஹே. நேரத்திற்கேற்ப குழந்தைகளுக்கு பால் ஊட்டுவார்கள். பச்சோங்கோ ரோனைக்கு தர்கார் நகி ஹோத்தி ஹே. பசினால் அங்கே குழந்தை அழ வேண்டிய அவசியமே இருக்காது. ऐसे ये भी विचार सागर मंथन करना होता है. இப்படிலாம் நீங்கள் பாபா சொல்கிறார், ஞானத்தை எப்படிலாம் சிந்திக்கணுங்கிறத பாபா சொல்லி கொடுக்குறாங்க. சத்தியுக ராஜ்யங்கிறது சாதாரணப்பட்டது இல்லை இல்லையா? A to Z நம்ம என்ன பண்ணணும்? நினைத்து நினைத்து சுகத்தை அடையணும், மகிழ்ச்சியை அடைய வேண்டும். சுபக்கு பாபா சே பாத்தேன் கர்னே சே படா மஜா ஆத்தா ஹே. அதிகாலையில் எந்திரிச்சு உட்காந்து இப்படியெல்லாம் பாபாட்ட பேசினா எவ்வளோ ஒரு ஆனந்தம் கிடைக்குது. பாபா ஆப் கித்தனி அச்சி யுக்தி பத்தாத்தே ஹோ. பாபா எவ்வளோ நீங்கள் நல்ல உயர்ந்த வழியை சொல்கிறீங்க பாபா. சிரேஷ்டாச்சாரி ராஜ்ய ஸ்தாபன் கர்னேக்கி, உயர்ந்த ராஜ்யத்தை உருவாக்குவதற்கான வழிமுறைகளை எவ்வளோ சொல்லி கொடுக்குறீங்க. फिर हम श्रेष्ठाचारी माताओं की गोद में जाएंगे. மீண்டும் நாங்கள் சிரேஷ்டமான தாயினுடைய மடிக்கு நாங்கள் சென்று விடுவோம். அநேக பார் தும் ஹி உஸ் நை சிருஷ்டி மே கயே. நீங்கள் தான் அநேக முறை அதே தூய்மையான உலகத்தில் சென்றுள்ளீர்கள். அபி ஹமாரே குஷி கே தின் ஆத்தே ஹே. மீண்டும் அதற்கான அந்த மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய அந்த தினமானது வந்துள்ளது. ये खुशी की खुराक है, इसलिए गायन भी है. अतीन्द्रिय सुख पूछना हो तो गोप गोपियों से पूछो. பாபா சொல்கிறாரு, மகிழ்ச்சி என்பது மிகப்பெரிய ஒரு டானிக், சக்தியூட்டக்கூடிய ஒரு சத்தான உணவு, டானிக் அது. அத்தீந்திரிய சுகத்தை கேட்க வேண்டும் என்றால் கோபியர்களிடம் கேளுங்கள். ஏன்னா கோபியர்களுக்கு தான் பகவானுடைய மகிமை தெரியும். अब हमको बेहद का बाप मिला है. இப்போ நமக்கு யார் கிடைச்சிருக்கிறா? எல்லையற்ற பாபா கிடைச்சிருக்கார். हमको फिर से स्वर्ग का मालिक श्रेष्ठाचारी बनाते हैं. மீண்டும் நம்மளை சொர்க்கத்தின் எஜமானனாக சிரேஷ்டாச்சாரியாக உருவாக்குறார். கல்பா கல்பா நாமும் ராஜ்ய பாகியத்தை அடைகின்றோம். हार खाते फिर जीत पाते. ஃபஸ்ட்டு தோல்வி அடைகிறோம், அதுக்கு பிறகு ஜெயிச்சிடுறோம். अभी बाबा को याद करने से ही रावण पर जीत पानी है, फिर हम पावन बन जाएंगे.
பாபா நினைவில் ராவணனை நம்ம ஜெயிச்சிடுவோம். ராவணனை ஜெயிச்சிட்டோன்னா ஆத்மா சுத்தம் அடைந்துவிடும். பகல் லடாய் துக்காதிக்கு நாம் நக்கி கொய் கர்ச்சா நக்கி. சத்தியுகத்தில் எந்த செலவும் இருக்காது, எந்த சண்டை சச்சரவு துக்கம் என்ற வார்த்தையே கிடையாது. பக்தி மார்க்கமே ஜென்ம ஜென்மாந்தர் கித்தனா கர்ச்சிக்கியா. பக்தி மார்க்கத்தில் எவ்வளோ நீங்கள் செலவழிச்சிங்க, கித்தனை தக்கே காய செலவழிக்க மட்டும் செய்யல, ஏமாற்றத்தை அடைஞ்சிங்க. கித்தனை குரு கியே, எத்தனை குருமார்களை நாடி சென்றோம். அஃபேர் ஆதாக்கள் கம் குரு கொய் நகி கரேங்கே. அரை கல்பத்துக்கு இனி நமக்கு குரு அடையணுங்கிற அவசியம் கிடையாது. குருவை தேடணுங்கிற குருவின் அறிவுரை நமக்கு தேவைப்படாது. சாந்தி தாம் சுகதாம் ஜாயங்கே. சாந்தி தாமும் சுகதாமும் சென்று விடுவோம். பாப் கேத்தே ஹேன் தும் சுகதாம் கே ராகி ஹோ. பாபா கூறுகின்றார், நீங்கள் சுகதாமத்தின் ராகின என்ன, சுகதாமத்திற்கு ட்ராவல் பண்ணக்கூடிய ட்ராவலராக இருக்கீங்க. அவ துக்கதாம் சே சுக்கதாமே ஜானா ஹே. இப்போ நீங்கள் துக்க உலகத்திலிருந்து சுக உலகத்திற்கு செல்ல வேண்டும். வா ஹமாரா பாபா கேசே ஹம்கோ படா ரஹே. ஆஹா பாபா, எப்படியெல்லாம் எங்களுக்கு நீங்கள் படிப்பிக்கிறீங்க பாபா. ஹமாரா யாதுகார் பி யஹா ஹே. பாபா சொல்கிறார், நம்மளுடைய நினைவு சின்னம் கூட இங்கே தான் இருக்குது. ஏதோ படா வண்டர் ஹே, ரொம்ப அதிசயத்தக்கது. தில்வாடா மந்திர் கி தோ அபரம் அபார் மகிமா. தில்வாடா கோவில் நம்ம எல்லாருமே பார்த்துருக்கோம். மவுண்ட் ஆபு பாண்டவ் பவன் பக்கத்தில் இருக்குது. அளவற்ற மகிமைக்குரியது. அபிகம் ராஜயோக சீக்தே. அதில் இருக்கக்கூடிய யோகிகளுக்கு தான் மகிமை. அந்த யோகிகள் யார்? ராஜயோகிகள். நம்ம ராஜயோகத்தை கற்றுக்கொள்கின்றோம். உஸ்கா யாதுகார் தோ ஜரூர் பனேகானா. நம்ம ராஜயோகத்தை கற்றுக்கொண்டு ராஜயோகம் பயிற்சி செய்கின்றோம் என்றால் நம்மளுடைய நினைவார்த்தம் இருக்கணும் இல்லையா? வகுபு ஹமாரா யாதுகார் ஹே. அதுவே நம்மளுடைய நினைவார்த்தமாகும். பாபா மம்மா அவர் பச்சே பைட்டே ஹே. அந்த கோவிலில் பாபா மம்மா குழந்தைகள் எல்லாருமே சேர்ந்து இருக்கிறதாக காட்டப்படுது. நீச்சே யோக சீக் ரஹே ஹே ஊப்பர் மே சொர்க்க கி ராஜாயி. சங்கம யுகத்தில் யோகத்தை கற்றுக்கொண்டு சத்தியுகம் உயர்ந்த, அதாவது மேலே அந்த சொர்க்கத்தின் சித்திரங்கள் பொறிக்கப்பட்டிருக்குது, ராஜ்யத்தினுடைய சித்திரங்கள். லடாய் மே கித்தனி கிளியர், ஜாடு மே பி கித்தனா கிளியர் ஹே. பாபா சொல்கிறாரு, கல்ப விருட்சத்தில் கூட பார்த்தீங்கன்னா எவ்வளோ தெளிவாக்கம் என்பது நிரம்பி இருக்குது. பாபானே கேசி சாட்சாத்கார் காராயே ஃபிர் சித்திர பைட் பன்வாயே. பாபா எப்படியெல்லாம் காட்சி கொடுத்து என்ன பண்ணுறாரு, சித்திரங்களெல்லாம் எவ்வளோ தெளிவான விளக்கத்தோடு உருவாக்கியிருக்காரு. ஒவ்வொரு சித்திரம் பட விளக்கத்தை நம்ம பார்க்கும்போது அவ்வளோ விஷயங்கள் அதில் வருது. நம்ம ஃப்ரீ டைமில் உட்காந்து அதை பெரட்டி பார்க்கணும். புக்கு, பட விளக்கு புக்கு இருக்கு இல்லையா, ஒவ்வொரு படமாக பார்த்து அதை பற்றி நம்ம சிந்திக்க 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 மனசுக்கு அவ்வளோ ஒரு தெளிவு கிடைக்கும், அவ்வளோ ஒரு கைடன்ஸ் கிடைக்கும் நமக்கு. கித்தனா வண்டர் ஹே, சாரி நை நாலேஜ் ஹே, ஃபுல்லாக புது நாலேஜ். किसको भी नॉलेज का पता नहीं, बाबा में समझाते मनुष्य कितना तमो प्रधान बन जाते, मनुष्य सृष्टि बढ़ती जाती है. பகவான் நாலேஜ் ஃபுல் இல்லையா? அவருக்குரிய ஞானம் உலகத்தில் வேறு யாருக்குமே இருக்க முடியாது. உலக மரம் பாருங்கண்ணா, பெரிய மரமாக விருத்தி ஆகிட்டே இருக்குது. பக்தபி விருத்திக்கோ பாத்தே பாத்தே தமோ பிரதான் பன் சாத்தே. யஹா அப் தும் சதோ பிரதான் பண்ணே கா புருஷார்த் கர்த்தே ஹோ. இத்தனை காலங்கள் நம்ம முயற்சி செய்து எல்லாம் செஞ்சும் ஆத்மா கீழே தான் இறங்குனது, இறங்கும் கலையில். பாபா சொல்கிறாங்க, இப்போ நீங்கள் சதோ பிரதான் ஆகுவதற்கான முயற்சியை செய்து வருகிறீர்கள். கீதா மே பி அக்ஷர் ஹே மன் மனாபவ. கீதையில் கூட சொல்லப்பட்டுள்ளது மன் மனாபவ. ஏ அர்ஜுன், உன்னுடைய மனதை என்னிடம் செலுத்து என்று சொல்லப்பட்டுள்ளது. சிர்ஃப் ஏனகி ஜான்தே பகவான் கோன். இதை மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கல, பகவான் என்பவர் யாருன்னு. बच्चों को सफेरे सफेरे उठकर विचार सागर मंथन करना.
कि मनुष्यों को भगवान का परिचय कैसे दे. அதிகாலையில் எழுந்து இதெல்லாம் நினச்சி பாருங்கங்கிறார். பகவானின் அறிமுகத்தை நான் எவ்வாறு கொடுப்பது? எல்லாரும் தெரிஞ்சுக்கணும் அவரை பற்றி. भक्ति में भी मनुष्य सफेरे सफेरे उठकर कोटी में बैठ भक्ति करते. ये भी विचार सागर मंथन हुआ ना. பக்தர்கள் கூட சாதாரணப்பட்டவங்க இல்லை. அதிகாலையில் எழுந்து அமைதியாக ஒரு ரூமில் பூஜை ரூமில் அமர்ந்து அப்படியே மந்திரத்தை ஜெபிக்கிறாங்க இல்லையா, அது கூட அவங்களுக்கு ஞானத்தை சிந்திப்பதாக அர்த்தம். அபி தும்கோ ஞான் கா தீஸ்ரா நேத்திர மில்தா ஹே. இப்பொழுது உங்களுக்கு ஞானம் என்ற 3ஆம் கண் கிடைத்திருக்கிறது. பாப் தீஸ்ரா நேத்திர தேனேக்கி கதா சுனாத்தே ஹே. 3ஆம் கண்ணை கொடுப்பதற்கான கதையை தான் பாபா கூறுகின்றார். இஸ்கோ ஃபிர் தீஜரி கி கதா கஹதியா. தீஜரி கி கதா அமர் கதா சத்யநாராயண் கதா பி மஷ்கூர் ஹே. 3ஆம் கண்ணை பற்றிய கதை என்றும் சொல்லலாம், அமர கதை என்றும் சொல்லலாம், சத்யநாராயணுடைய கதை என்றும் சொல்லலாம். எல்லாம் ஒன்று தான். சுனானி வாலா, இந்த கதை சொல்கிறது யாரு? ஏக் ஹீ பாப் ஹே. ஒரே ஒரு பாபா மட்டும்தான் உண்மை கதையை சொல்ல முடியும். फिर भक्ति मार्ग चलती है ज्ञान से तुम बच्चे साल्वेंट बनते हो, इसलिए देवताओं को पदम पदी कहते. பாபா சொல்கிறாங்க, பாபா குழந்தைகளை செல்வந்தனாக ஆக்குறார். அதனால தான் தேவதைகள் பல மடங்கு செல்வந்தர்கள்னு சொல்லப்படுது. தேவதாய் போத் தன்வான் பதம் பதி பன்தே. कली को देखो सत्युग को भी देखो, रात दिन का फ़र्क है. கலியுக உலகத்தை பாருங்க, சத்தியுக உலகத்தை பாருங்க, ரெண்டுக்கும் எவ்வளோ வித்தியாசங்கள் பாருங்க. सारी दुनिया की सफाई होने में टाइम लगता है. பாருங்கள், நம்ம ஒரு வீட்டை க்ளீன் பண்ணவே எவ்வளோ டைம் எடுத்துக்குது. பாபா முழு உலகத்தை மூளை முடுக்கு எல்லா இடத்தையும் சுத்தப்படுத்துறதுக்கு எவ்வளோ டைம் வேணும்? பெஹத் கி துனியா, அப்பா, உலகம் எல்லைக்கு அப்பாற்பட்டது. சர்வ சக்திவானால தான் இது செய்ய முடியும். எந்த மனுஷங்களுக்கும் இந்த சக்தி பலம் இல்லை. பாரத் है ही अविनाशी गंड, ये कभी प्राणी लोप होता नहीं, एक ही घंटा रहता है आधा कल्प. இந்த பாரதம் அழியாத தேசம், இதுக்கு அழிவு கிடையாது, மறைவு இல்லை. பாபா சொல்றார், அரை கல்பா ஒரே கண்டம் இருக்கிறது. ஃபிர் கண்ட ஒரு கண்ட எமர்ஜ் ஹோங்கே நம்பர் வார். அதுக்கப்புறம் தான் மற்ற கண்டங்கள்லாம் ஏற்படுது. பச்சோங்கோ கித்தனா ஞான் மில்தா ஹே போலோ. ஹிஸ்ட்ரி அண்ட் ஜாரஃபி கேசே சக்கர லகாத்தி ஹே ஆக்கர் சம்ஜோ. நீங்கள் எல்லாருக்கும் இந்த மெசேஜ் கொடுங்க, இங்கே வாங்க. உலக சரித்திரம், உலக பூமி உருண்டை எவ்வாறு சுற்றி வருகிறதுங்கிறத பார்க்கலாம். प्राचीन ऋषि मुनियों को कितने मान है, परंतु वो भी सृष्टि के आदि मध्य अंत को नहीं जानते, हठयोगी है. பாபா சொல்கிறாரு, ரிஷிகள் குருமார்கள்லாம் கடுந்தவம் பண்ணுறாங்க ஒரே இடத்துல உட்காந்து. बाकी उसमें पवित्रता की शक्ति है जिससे भारत को थमाते हैं. பாபா சொல்கிறாரு, ரிஷிகள்கிட்ட அவ்வளோ ஒரு பலம் இருக்குது, யோக வலிமை இருக்குது, அதன் மூலமாக இந்த பாரதத்தை காப்பாற்றுறாங்க. நைத்தோ பாரத் பத்தானிக்கு கியா ஹோ ஜாத்தா, இல்லாட்டா இந்த பாரதம் எந்த நிலைமைக்கு போயிருக்குன்னு சொல்ல முடியாது. மகான்கோ போச்சி அதுக்கு லகாய் ஜாத்தி ஹேனா தோ ஷோபா ஹோத்தி ஹே. பாபா சொல்கிறாரு, இப்படி பில்டிங் இருக்குன்னா என்ன பண்ணுறாங்க இப்போ பாருங்கள், தீபாவளி நேரத்தில் எல்லாம் அழகாக அதை பெயிண்ட் பண்ணுறாங்க, பளபளன்னு ஆக்குறாங்க. இப்போ அந்த தேஜஸ் கிடைக்கிது இல்லையா, அப்போ பளிச்சுன்னு இருக்குது, அழகாக இருக்குது, அழகு கொடுக்குது. பாரத் மகான் பவித்திரதா வஹி பதித்து பனா. பாரதம் பவித்திர கண்டமாக இருந்தது. பாபா சொல்கிறார், இப்போ அதுவே என்ன ஆயிட்டுது, தூய்மை இழந்து விட்டது. சுக்குபி போத்து சமய சல்தா, உங்களுடைய சுகம் கூட நீண்ட காலம் நடக்குது. துமாரே பாஸ் போத்து தன் ரேத்தா ஹே, உங்கள்கிட்ட எந்த குறைபாடு இருக்காதுங்கிறார். செல்வத்துக்கான குறைபாடு, தட்டுப்பாடு இருக்காது. தும் பாரத் மேஹி ரேத்தே, நீங்கள் பாரதத்தில் தான் வாழ்ந்தீங்க.
உங்களுடைய ராஜ்யம் இருந்தது, நேற்று நடந்த விஷயம், திரும்பி நாளைக்கு அப்படி தான் வரப்போகுதுங்கிறார். ஃபிர் பாத்மே அந்நிய தர்மாய், அதுக்கப்புறம் தான் மற்ற அந்நிய தர்மங்கள்லாம் வருது. உனக்கு ஆக்கர் குச்சு சுதார்கர் அப்னா நாம் பாலாக்கியா, அவங்களும் என்ன பண்ணுறாங்க, கொஞ்சம் கொஞ்சம் மாற்றி அவங்க பேரை ஃபேமஸ் ஆக்கிக்கிறாங்க. அப்போ ஓபிஸ் தமோ பிரதான், ஆனாலும் இந்த உலகத்தில் புதுசாக இருந்தாலும் அதுவும் என்னங்கிறார் பாபா, பழசு மாதிரி தான், சக்தி இல்லை அதில். தும் பச்சோங்கு கித்தனி குஷி होनी चाहिए, பாபா சொல்கிறாங்க உங்களுக்கு எவ்வளோ மகிழ்ச்சி இருக்கணும். ஏன் மகிழ்ச்சி இருக்கணும்? பாபா எவ்வளோ புது புது நல்ல நல்ல விஷயங்களெல்லாம் சொல்கிறாரு. எஸ்ஸ பாத்தை நைக்கும் நை சுனானிகே, இந்த எல்லா விஷயத்தையும் புதுசாக வரவங்களுக்கெல்லாம் நம்ம சொல்லக்கூடாதுங்கிறார். இத்தனை வருஷங்களாக கேட்கக்கூடியவங்களுக்கே சில விஷயங்கள்லாம் புரியாது. இப்போ புதுசாக வர்றவங்களுக்கு எல்லாத்தையும் நம்ம சொல்லணும்னு கிடையாது. அவங்களுக்கு புரிகிற மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம கொண்டு போகணும். பெலே பெலே தோ பாப்கி பேச்சான் தேனிகே, முதல்ல பாபா யாருன்னு பாபா மேலே அன்பை ஏற்படுத்தணும். அதுதான் ஃபஸ்ட்டு நம்ம செய்ய வேண்டியது. பாப்கா நாம் ரூப் தேஷ்கால் ஜான்தே ஹோ, பாப்கா பாட்டு தோ மஷ்கூர் ஹோத்தாயினா, பகவான் எங்கே இருக்கார், அவர் பேர் என்ன, ரூபம் என்ன, அவர் என்ன செய்கின்றார், இதெல்லாம் தெரியுமா? அவருக்கு எவ்வளோ மகிமை பாடப்படுது. தும் ஜான்தே ஹோ பாபா ஹம்கோ டைரக்ஷன் தே ரஹே ஹே, நமக்கு தெரியும் பாபா தான் நமக்கு டைரக்ஷன் கொடுத்துட்ருக்காருன்னு. ஒன்றுமே சொல்கிறது செய்கிறதெல்லாம் யார்? பாபா செய்கிறாருங்கிறத நம்ம புரிஞ்சுருக்கிறோம். ஃபிர் சே அப்னி ராஜதானி ஸ்தாபன் கர் ரஹே ஹோ, மீண்டும் உங்களுடைய ராஜ்யத்தை உருவாக்கி வருகிறீர்கள்னு பாபா சொல்கிறார். அதிகாலையில் நீங்கள் எழுந்து பாபாவை நினைவு செய்ய வேண்டும். தும் பச்சே மேரே மதத்கார் ஹோ, பாருங்கள் பகவானுக்கு கூட பெருமிதம் இருக்குது. என்னோட குழந்தைகள் எனக்கு உதவியாளராக இருக்கிறீர்கள். தும் பவித்ர பன்தே ஹோ, நீங்கள் தூய்மையாக இருக்கிறீர்கள். துமாரலியே பவித்ர துனியா ஜரூர் ஸ்தாபன் ஹோனி ஹே, உங்களுக்காக இந்த உலகம் ஒரு தூய்மையான உலகம், பவித்ர உலகமாக உருவாகி வருகிறது. தும் ஏ லிக் சக்தே ஹோ கி பூராணி துனியா பதல் ரகி ஹே, நீங்கள் இது எழுதலாம், இந்த பழைய உலகம் மாறிக்கொண்டுள்ளது அப்படிங்கிறதையும் எழுதலாம். ஏன்னா எல்லாருக்குமே ஒரு காலத்தில் இதெல்லாம் ஏற்றுக்காமல் இருந்தாங்க. ஆனால் இப்போ எல்லாருமே சொல்கிறாங்க உலகம் இனி ரொம்ப காலம் இருக்காதுன்னு. பாபா சொல்கிறாங்க ஞானம் கொடுக்கும்போது ரொம்ப இனிமையாக கொடுக்கணும். பழமையான ராஜயோகம் இல்லையா இது? பாபா சொல்கிறாரு யோகத்தின் மூலமாக தான் விக்ரமங்கள் விநாசம் ஆகுது. யோகத்தின் மூலமாக தான் விக்ரமங்கள் செஞ்ச பாவங்கள்லாம் அழியணும். அந்த பாவங்கள் தான் நமக்கு தொந்தரவு கொடுக்குது, துக்கம் கொடுக்குது, ஃபீலிங் கொடுக்குது, வருத்தத்தை ஏற்படுத்துது. தெய்வீக குண் தாரன் காரணாகி பாபா சொல்கிறாங்க தெய்வீக குணங்களை நீங்கள் கடைபிடிக்க வேண்டும். மைக்கே தூஃபான் ஆயேங்கே சஃபேரே உட்கர் பாபா சே பாத்தே கர்னா படா அச்சா ஹே, புயல் அடிக்கும், யோகா செய்ய விடாமல் தடுக்கும். ஆனால் பாபா சொல்கிற அதிகாலையில் பாபாவை நினைவு செய்யுங்க, பாபாட்ட பேசுங்க, ரொம்ப அன்பாக பேசுங்க, அவர்கிட்ட எப்படியெல்லாம் பேச முடியுமோ வர்ணித்து பேசுங்க. பக்தி ஞானம் ரெண்டுக்கும் பாருங்கள் பாபா சொல்கிறாரு எவ்வளோ வித்தியாசங்கள் இருக்குது. இந்த நேரத்தில் தான் நம்ம பக்தி ஞானத்தோட அந்த வித்தியாசம், அந்த நேரத்தை நம்ம நல்லா புரிந்து சொல்ல முடியும். மீட்டி மீட்டி பாத்தே கர்னி சாஹியே, பாபாட்ட ரொம்ப அன்பாக பேசணும். बड़ों के दिल में तो ये रहता है ना हम शरीर छोड़ गर्भ में जाएंगे. பாபா சொல்கிறார் சத்தியுகம் உயர்ந்த உலகம், சிரேஷ்டாச்சாரி உலகம். அங்கே வயதான பிறகு நம்ம மனசுக்கு தெரிஞ்சிருமா அடுத்து நான் இந்த கர்ப்பத்துக்கு போகிறேன், இந்த சரீரத்தை விட போகிறேன்னு. பாபா கித்தனா நஷா சடாத்தே ऐसी बातें बैठ करो तो तुम्हारा जमा हो जाएगा. இப்படிலாம் உட்காந்து நல்ல ஞானத்தை சிந்திச்சு பாபாட்ட பேசுனீங்கன்னா உங்களுக்கு நிறைய சேமிப்பு கிடைக்கும். சிவபாபா நரகவாசிகளை சொர்க்கவாசிகளாக ஆக்கி கொண்டு இருக்கிறார், அதற்கான ஞானத்தை கொடுக்கிறார். குழந்தைகள் மறந்துடுறீங்க, இது எல்லைக்கு அப்பாற்பட்ட சந்நியாசம். पहले पहले हम आते हैं, सारा ஆல் ரவுண்டு பாட்டு ஹம்னே பஜாயா. ஃபஸ்ட்டு பறந்தாமல் வீட்டிலேருந்து நம்ம தான் இறங்குறோம். இறங்கி அதுக்கப்புறம் ஆல் ரவுண்டர்
पार्ट प्ले பண்ணுறோம். अब बाबा कहते हैं चीची चोले को छोड़ दो, देह सहित सारी दुनिया को भूल जाओ. இந்த சீச்சி சரீரத்தை விட்டுடுங்கிறார் பாபா, மறந்துடுங்க. தேகம் முதல் உலகத்தையே மறந்துடுங்கிறார். வேண்டாம், தேகத்தை நினைக்கவும் வேணாம், இந்த கலியுகத்தை நினைக்கவும் வேணாம். ஏஹே பெஹத் கா சந்நியாஸ். இப்படி இருந்தீங்கன்னா தான் எல்லையற்ற சந்நியாசிங்கிற டைட்டில் உங்களுக்கு கொடுக்க முடியும். வஹா தும் புடே ஹோங்கே சாட்சாத்கார் ஹோகா ஹம் பச்சா பன்தே ஹே. அங்கே வயதான பிறகு நமக்கு காட்சி கிடைக்கும், அடுத்து நான் குழந்தையாக பிறக்க போகிறேன்னு. குஷி ஹோத்தி ஹே, அதனால் குஷி ஏற்படுது. பச்சுபன் தோ சப்சே அச்சே ஹேனா. குழந்தை பருவம் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும்ல. குழந்தை பருவத்தில் ஒவ்வொருத்தங்களுமே ரொம்ப அழகு மிக்க ஆத்மாவாக இருப்பாங்க. ஏன்னா தூய்மை, பியூரிட்டி இருக்குது இல்லையா. இஸ் சஃபேரி பைட் விசார் சகர் மந்தன் கரும். இப்படியெல்லாம் அதிகாலையில் உட்காந்து நல்ல ஞானத்தை கடைங்கிறார் பாபா. பாயிண்ட்ஸ் நிக்கலேகி தோ தும்கோ குஷி ஹோகி. பாபா சொல்கிறார், பாயிண்ட்ஸை எழுதுங்க, உங்களுக்கு ரொம்ப குஷி ஏற்படும். குஷி மே கண்டா 1.5 घंटा பீத்து ஜாத்தா ஹே. மகிழ்ச்சியில் உங்களுக்கு என்ன ஆகுங்கிறார் பாபா. 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் போகிறதே தெரியாது. கித்தனி ப்ராக்டிஸ் ஓத்தி ஜாயகி உத்தனி குஷி படுத்தி ஜாயகி. எவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே போகிறீங்களோ அந்த அளவுக்கு குஷி என்பது அதிகமாயிட்டே இருக்கும். போத்து மஜா ஆயேகா, ரொம்ப ஆனந்தமாக இருப்பீங்க. ஃபிர் கும்தே ஃபிர்த்தே யாது கர்னா ஹே. அதுக்கு பிறகு நீங்கள் பாபாவை எங்கே போனாலும் எங்கே இருந்தாலும் நீங்கள் நினைக்கலாம். ஃபுர்சத் போத்து ஹே விக்ன படைங்க. நேரம் நிறையா இருக்கு, ஆனால் தடை வருது. உஸ்மே கோய் ஷங்க் நஹி. ஆனால் எந்த சந்தேகம் என்பது இதில் நமக்கு வர முடியாது. தந்தைமே மனுஷிக்கோ நீந்து நகி ஆத்திகே. பாருங்க, தீபாவளி வருது. பாருங்க, தொழில் விவகாரம் செய்யும்போது தூக்கம் வருமா? வராது. சுஸ்து லோகு நீந்து கருத்தே. சோம்பேறியாக இருக்கிறவங்க தான் தூங்கிட்டு இருப்பாங்க. சுறுசுறுப்பாக இருக்கிறவங்க வருமானத்தை என்ன பண்ணுவாங்க, ஒவ்வொரு நிமிஷமும் அப்படியே முழிச்சு உட்காருவாங்க. தூக்கமோ தாகமோ டயர்டோ எதுவுமே வராது. தும் ஜித்னா ஹோ சகே ஸ்ரீ பாபாக்கோ யாது கர்த்தே ரஹோ. அந்தமாரி சங்கம் யுகம் முயற்சிக்கும் நேரம், சம்பாதிக்கும் நேரங்கிறார் பாபா. அப்படி இந்த டைமில் தீபாவளி நேரத்தில் 1 மாதம் 2 மாதம் கடின உழைப்பு, வருஷம் ஃபுல்லாக எவ்வளோ சேமிக்கணுமோ வருஷத்துக்கு அவ்வளோ சேமிச்சுக்கிறாங்க. அந்த மாதிரி இந்த சங்கமயுகா கல்பத்துக்கு சேமிப்பதற்கு சங்கமயுகா நேரம் ரொம்ப முக்கியம். तुमको बुद्धि में रहता है शिव बाबा के लिए हम भोजन बनाते. நமக்கு புத்தியில் இந்த நினைவு இருக்கு, நான் சிவபாபாவிற்காக போஜனம் தயார் செய்கின்றேன். ஸ்ரீ பாபா के लिए हम ये करते हैं. भोजन भी शुद्धि से बनाना. உணவு கூட ரொம்ப சுத்தமாக செய்ய வேண்டும். ऐसी चीज ना हो जिससे किट फिट हो जावे. அந்த மாதிரி எந்த பொருளுமே இருக்காது நமக்கு குழப்பத்தை ஏற்படுத்துகிற மாதிரி. பாபா குதுபி யாது கர்த்தே ஹே. பாபா ஸ்வயம் தானே நினைவு செய்கிறார். எதை நினைக்கிறாரு? உணவு தயாரிக்கும் போது நான் சிவபாபாவுக்காக தயார் பண்ணுறேன். சுத்தமாக பாபா தயார் பண்ணுறார். अच्छा, मीठे मीठे सिखलदे बच्चों प्रति माता पिता बाप दादा का याद प्यार और गुड मॉर्निंग. रूहानी बाप की रूहानी बच्चों को नमस्ते. हम रूहानी बच्चों की रूहानी बाप दादा को गुड मॉर्निंग, याद प्यार, नमस्ते नमस्ते नमस्ते. அடுத்து தாரணைக்கான முக்கியமான பாயிண்ட்டை பார்ப்போம். 2 பாயிண்ட் சொல்லுவாங்க பாபா. ஃபஸ்ட் பாயிண்ட், அதிகாலையில் எழுந்து பாபாவிடம் இனிமையிலும் இனிமையான விஷயங்களை பேச வேண்டும். ரோஜ் குஷிக்கு குராக் காத்தே ஹுயே அத்தீந்திரே சுக்க அனுபவ கரோ. தினம் தினம் குஷி என்ற டானிக்கை அருந்தி அத்தீந்திரிய சுகத்தின் அனுபவத்தை செய்ய வேண்டும். नेक्स्ट पॉइंट, सत्य की राजधानी स्थापन करने में बाबा का पूरा मददगार बनने लिए पावन बनना है. பாபாவிற்கு முழு உதவியாளர் ஆக வேண்டுமானால் சத்தியுக ராஜ்யத்தை உருவாக்குவதற்கு முழு தூய்மை பெற வேண்டும். யாது சே விகர்ம விநாஷ் கர்னே போஜன் பி சுத்தி சே பனானா. பாபா நினைவில் பாவங்களை போக்கணும்,
போஜனம் உணவு கூட சுத்தமாக தயார் பண்ணி அருந்த வேண்டும். वरदानम दिव्य गुणों के आवाहन द्वारा सर्व अवगुणों की आहुति देने वाले संतुष्ट आत्मा भव. தெய்வீக குணங்களை வரவேற்பதின் மூலம், தெய்வீக குணங்களை நமக்குள் வரவேற்பதின் மூலம் சர்வ தீய குணங்கள் அவகுணங்களை ஆகூதி செய்யக்கூடிய அழிக்கக்கூடிய श्रेष्ठ आत्मा आகுங்கள். जैसे दीपावली पर विशेष सफाई कमाई का ध्यान रखते. தீபாவளியில் 2 விஷயத்தில் கவனம் கொடுக்குறாங்க. ஒன்று சுத்தப்படுத்துகிறாங்க, இன்னொன்று வருமானம் செய்கிறாங்க, சம்பாதிக்கிறாங்க. ऐसे आप भी सब प्रकार की सफाई कमाई का लक्ष्य रख संतुष्ट आत्मा बनो. நீங்களும் அவ்வாறு எல்லா ரூபத்திலையும் ஆத்மாவை சுத்தப்படுத்த வேண்டும். கொஞ்சம் கூட பழைய கணக்கு வழக்கு இருக்கக்கூடாது. அதற்கு முயற்சி எடுங்க. அந்த லட்சியம் வைங்க. இன்னொன்று சம்பாதிக்கணுங்கிற லட்சியம் வைங்க. எல்லாரையும் திருப்திப்படுத்தணுங்கிற லட்சியம் வைங்க. அப்படிப்பட்ட திருப்தியான ஆத்மாவா ஆகுங்கள். சந்துஷ்டதா द्वारा ही सर्व दिव्य गुणों का आवाहन कर सके. திருப்தி என்ற குணத்தின் மூலமாகத்தான் அனைத்து தெய்வீக குணங்களையும் நீங்கள் வரவேற்கலாம். फिर अवगुणों की आहुति स्वतः हो जाएगी. இப்போ நம்ம நல்ல குணத்தை வரவேற்கிறோமோ அப்போ கெட்ட குணங்களாம் அழிஞ்சிரும். अंदर जो कमजोरियाँ कमियाँ निर्बलता कोमलता रही हुई उसे समाप्त कर नया खाता शुरू करो. தீபாவளியில் புது கணக்க ஆரம்பிப்பாங்க. அந்தமாரி பாபா சொல்கிறார், நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய பலகீனங்கள் குறைகள், ரொம்ப சாஃப்டாக இருக்கிறது, சாஃப்ட் நேச்சர், இது எல்லாத்தையும் அழித்து புது கணக்கை உருவாக்கி புது சன்ஸ்காரம் புது ஆடையை தாரணை செய்து உண்மையான தீபாவளியை கொண்டாடுங்கள்னு பாபா சொல்கிறாங்க. ஸ்லோகன் स्वमान की सीट पर सदा सेट रहना है तो दृढ़ संकल्प की बेल्ट अच्छी तरह से बांध लो. ஸ்வமானம் என்ற சீட்டில் சதா செட்டாக இருக்க வேண்டுமானால் உறுதியான சங்கல்பத்தினுடைய பெல்ட்டை நல்ல விதத்தில் கட்டிக்கணும். ஸ்ட்ராங்காக பெல்ட்டை போட்டுக்கணும். அப்போ தான் ஸ்வமானங்கிற சீட்டில் நம்ம அமர முடியும். ஜகதம்பா மாதேஸ்வரி மாமாஜியினுடைய மகாவாக்கியம். இந்த அழியாத ஈஸ்வரிய ஞானத்தை பிராப்தமாக அடைவதற்கு எந்த பாஷையையும் கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற அவசியமே இல்லை. अपना जो ईश्वरीय ज्ञान बड़ा ही सहज मीठा है. நம்ம கொடுக்கக்கூடிய ஈஸ்வரிய ஞானம் ரொம்ப ஈஸியானது, இனிமையானதும். इससे जन्म जन्मांतर के लिए कमाई जमा होती है. இந்த தெய்வீக ஞானத்தால், ஈஸ்வரிய ஞானத்தால் ஜென்ம ஜென்மத்திற்கான வருமானத்தை சேமிப்பு செய்ய முடிகிறது. ये ज्ञान इतना सहज है जो कोई भी महान आत्मा अकल्या जैसी पत्थर बुद्धि कोई भी धर्म वाला बालक से लेकर वृद्ध तक कोई भी प्राप्त कर सकते. பகவானுடைய ஞானத்தை கேட்க எல்லாருக்குமே அதிகாரம், உரிமை உண்டுங்கிறாங்க மாமா. எவ்வளோ பெரிய மகானாத்மாவாக இருந்தாலும், எவ்வளோ பத்தர் புத்தி கல் புத்தியாக இருந்தாலும், அதாவது எதுவுமே புரியாத நிலை இருந்தாலும் கூட, குழந்தை பருவமாக இருந்தாலும், எந்த தர்மத்தினராக இருந்தாலும், வயதானவர்களாக இருந்தாலும் எல்லாருக்குமே சம உரிமை உண்டு. இதுக்கு பாபா ஞானம் உலகத்திற்காக, யூனிவர்ஸ்க்கான ஞானம். इतना सहज होते भी दुनिया वाले ज्ञान को बहुत भारी समझते. இவ்வளோ ஈஸியாக பகவான் ஞானம் கொடுத்தாலும் இன்னைக்கு உலகத்தினர் அப்பா ரொம்ப பெரிய விஷயம் இதெல்லாம் கடைப்பிடிக்கிறதுன்னு நினைக்கிறாங்க. कोई समझते जब बहुत वेद शास्त्र उपनिषद पढ़कर बड़े बड़े विद्वान बने उसके लिए फिर भाषा सीखनी पड़े. பெரிய பெரிய வித்வான்கள்லாம் பார்த்திங்கன்னா நிறைய படிக்கிறாங்க சாஸ்திரங்கள், எல்லா பாஷையும் அவங்க கற்றுக்கணும். போத்து ஹட்டயோக்கரே தபிகி பிராப்தி ஹோ. நிறைய ஆடாமல் அசையாமல் ஹட யோகம் பண்ணணும். அப்போ தான் அவங்களுக்கு அவங்க செய்யக்கூடிய யோகத்தில் பலன் கிடைக்கிது. लेकिन हम अपने अनुभव से जान चुके हैं ये ज्ञान बड़ा ही सहज सरल है. நம்ம அனுபவத்தோடு புரிஞ்சிருக்கிறோம். இப்போது
பகவான் கொடுக்கக்கூடிய, ஈஸ்வரன் பாபா கொடுக்கக்கூடிய இந்த ஞானம் எவ்வளோ ஈஸியானது, எவ்வளோ சரளமானது. ஸ்வயம் பகவான் பரமாத்மா படா ரஹா ஹே, ஸ்வயம் பரமாத்மாவே படிப்பித்து கொண்டிருக்கிறார். இஸ்மே கோயி ஹட்கிரியா ந ஜப் தப் न शास्त्रवादी पंडित बनना, न कोई इसके लिए संस्कृति भाषा सीखने की ज़रूरत है. பாபா சொல்லிக் கொடுக்கக்கூடிய இந்த ராஜயோகம் படிப்பதற்கு யஜ்ஞம் பண்ணணும், ஜப தபம் பண்ணணும், சாஸ்திரம் படிக்கணும், பண்டிதர் ஆகணும், சன்ஸ்கிருதி படிக்கணும், எதுவுமே அவசியம் இல்லை. பகவானுடைய பாஷையை புரிஞ்சுக்கிறது எல்லாருக்குமே முடியும். तो नेचुरल आत्मा को अपना परमपिता परमात्मा के साथ योग लगाना, नेचुरल आत्मा परमात्माविடம் தொடர்பு ஏற்படுத்துவதுதான் யோகமாகும். कोई ज्ञान को न भी धारण कर सके, सिर्फ योग से ही बहुत फ़ायदा होगा. ஞானத்தை கடைபிடிக்க முடியாட்டா பரவாயில்ல, நீங்கள் யோகா செஞ்சு நிறைய பலனை பெற முடியும். इसके लिए एक ही पवित्र बनते हैं, दूसरा फिर कर्म बंधन பசம்பூத் ஹோத்தே ஹே. ஒன்று யோகா பண்ணுறதுனால ஆத்மா பவித்திரமாகுது, ரெண்டாவது கர்ம பந்தனம் என்பது அழிந்து விடுகிறது. கர்மாத்தீத் பன்தே ஹே, கர்மாத்தீத் நிலையை அடைகின்றோம். இத்தனை தாக்கத்து ஹே இஸ் சர்வ சக்திவான் பரமாத்மா கி யாதுமே. அவ்வளோ சக்தி இருக்குது பரம்பிதா பரமாத்மாவோட நினைவில். भल वो अपने साकार ब्रह्मा तन द्वारा हमें योग सिखला रहे हैं. स्वयं பாபா பிரம்மா மூலமாக நமக்கு இந்த யோகத்தை கற்றுத்தருகின்றார். परंतु याद फिर भी डायरेक्ट उस ज्योति स्वरूप शिव परमात्मा को करना. பிரம்மா மூலமாக கற்றுக் கொடுத்தாலும் நம்ம டைரக்ட் ஜோதி ஸ்வரூபமாகிய சிவ பரமாத்மாவிடம் தொடர்பை இணைக்கணும். உஸ் யாத செய்கி கர்ம பந்தன் கி மேல் உத்தரேகி. அவரை நினைச்சாதான், அவருடைய நினைவால தான் கர்ம பந்தனத்தின் அழுக்குகள்லாம் அகலும். अच्छा, ओम शांति. अव्यक्त इशारा. स्वयं सर्व के प्रति मनसा द्वारा योग की शक्तियों का प्रयोग करो. நாம தனக்காகவும் மற்றவர்களுக்காகவும் யோக சக்தியை பயன்படுத்த வேண்டும். சாந்தி की शक्ति का प्रयोग पहले स्व के प्रति. அமைதி சக்தியை முதல்ல நமக்காக பயன்படுத்தணும். தன்கி வியாதிக்கு ஊப்பர் கற்கே தேக்கும். நமக்கு உடம்புக்கு ஏதாவது ஒரு வியாதி முடியல, நோய் வருதுன்னா அந்த நேரம் அமைதி சக்தியை பயன்படுத்தி பாருங்களேங்கிறார். शक्ति द्वारा कर्म बंधन का रूप मीठा संबंध के रूप में बदल जाएगा. அப்படி நம்ம இந்த சைலன்ஸ் பவரை யூஸ் பண்ணும்போது துக்கம் கொடுக்கக்கூடிய கணக்கெல்லாம் இனிமையான சுகம் கொடுக்கக்கூடிய சம்பந்தமாக அதோடைய ரூபம் மாறிவிடும். कर्म भोग, कर्म का कड़ा बंधन साइलेंस की शक्ति से पानी की लकीर मिसल अनुभव होगा. கர்ம போக் நம்ம செஞ்ச பாவங்கள் முன் பிறவியில் செஞ்சதெல்லாம் என்னாகுதா, நம்ம சைலன்ஸ் பவரை யூஸ் பண்ணும்போது தண்ணியில் ஒரு கோடு கிழிச்சா எப்படி அது டக்குன்னு மறைஞ்சிடுதோ அந்த மாதிரி நமக்கு அனுபவம் ஆகும். போக்னா வாலா நகி, போக்னா போக் ரஹாகும் ஏ நகி. என்ன பண்ண, நான் செஞ்சதெல்லாம் நான் தானே அனுபவிச்சு ஆகணும், என்னோட விதி இப்படி தான் அப்படிங்கிற அந்த சுமையெல்லாம் இருக்காது. लेकिन साक्षी दृष्टा को इस हिसाब किताब का दृश्य भी देखते रहेंगे. சாட்சியாளராக இருந்து நம்ம கணக்கு வழக்கு என்னெல்லாம் நமக்குள்ளார இருக்குதோ அதெல்லாம் நம்ம பார்க்க முடியும். சாட்சியாளராக எப்போ சிவபாபாவை எப்பொழுது நாம் நினைவு செய்கின்றோமோ அப்பொழுது, சைலன்ஸ் பவரை இப்போ நமக்காக எப்போ பயன்படுத்துகிறோமோ அப்பொழுது கர்ம கணக்கின் மீது நாம் வெற்றி அடைய முடியும். अच्छा, ஓம் சாந்தி. ஜோதி பிந்து சிவ பரமாத்மாவை அன்பாக நினைவு செய்வோம். பாபா இன்னைக்கு சொன்ன மாதிரி எப்படிலாம் அன்பாக பேச முடியுமோ அவ்வளோ அன்பாக அவர்கிட்ட நம்ம உரையாடல் பண்ணுவோம். ஓம் சாந்தி. பாபா உயர்ந்தேனே நானும் என் மன
बाबा